உலக தமிழ் மக்களானவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துருக்குது மோகா டெக்னிக்கல் சேனல். நான் உங்கள் மோகன். இன்றைக்கான வீடியோவில் நிறைய பேருக்கு இந்த வருஷத்துக்கான எம்ப்ளாய்மெண்ட் ரெனியூல் பண்ணுறதுக்கான டேட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஸோ எனக்கும் இந்த வருஷம் இருக்குது, பட் டேட் இன்னும் பார்த்தீங்கன்னா வரல. எப்படி ரொம்ப சிம்பிளாக 2 நிமிடத்துக்குள்ளே எம்ப்ளாய்மெண்ட் ரெனியூல் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஒன்றும் கிடையாதுங்க, நீங்கள் ஆல்ரெடி வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு யூசர் ஐடி பாஸ்வேர்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் மற்றும் உங்களுடைய பர்த் டேட், ஸோ இந்த 2 விஷயங்கள் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்துக்க வேண்டியது. நிறைய பேருக்கு இது தெரியாமல் போய்ட்டு கடையில் கொடுத்து ஒரு 100 200 செலவு பண்ணுறீங்க. அதில் தேவையே கிடையாதுங்க. ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான். யூசர் நேம், உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், பாஸ்வேர்டு, உங்களுடைய பர்த் டேட். அதுக்கப்புறம் தமிழ்நாடு வேலைவாய்ப்பு .government.in அப்படின்ற இந்த வெப்சைட் போங்க. இங்கே வந்திருக்கிற ஃபஸ்ட் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக கிளிக் வந்து பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறமாக இங்கே யூசர் ஐடி கேட்குது. உங்களுடைய பேப்பரில் இருக்க அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் பார்த்தீங்கன்னா கொடுத்துக்குங்க. நீங்கள் ஒருவேளை பழைய ஸ்லிப்பு ஏதாவது பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ஆஃபீஸ் மூலமாக வச்சுருந்தா கூட அதை வச்சு கூட நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ அவங்க கொடுத்துருக்க அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை இங்கே ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே பாஸ்வேர்டு, உங்களுடைய பர்த் டேட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துக்குங்க. பர்த் டேட் கொடுத்துட்டு அந்த ஸ்லாஷ் கொடுப்பாங்க தெரியுங்களா, இப்போ 10/09 அப்படியெல்லாம் கொடுப்பாங்க இல்லையா, அது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக கொடுங்க. அப்போ தான் இது வந்து எடுத்துக்கும். ஸோ கொடுத்ததுக்கப்புறமா உள்ளே போயிடுச்சு பாருங்கள். இங்கே நம்ம நேமு, டேட் ஆஃப் பர்த், இமெயில் ஐடி அப்படியெல்லாம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எதாவது மாடிஃபை பண்ணுறதுக்கோ டெலிட் பண்ணுறதுக்கோ கூட இங்கே ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. நீங்கள் பிரிண்ட் ஐடி கார்டு அப்படின்றது கொடுத்துருக்கலையா, உங்களுடைய பழைய ஃபார்ம் போனோட ரெனியூல் பண்ணுங்க இல்லையா, அந்த ஃபார்ம் பார்த்தீங்கன்னா இதுக்கு கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வந்து பிரிண்ட் கூட எடுத்துக்கலாம். சரி, ஓகே. இப்போ நம்ம ரெனியூல் பண்ணுறதுக்கு மேலே அப்டேட் ப்ரொஃபைல் கொடுத்துருப்பாங்க, இங்கே ரெனியூல் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அது கிளிக் பண்ணதுக்கப்புறமாக ஸோ இங்கே ஃபஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இது வந்து கிளிக் பண்ணிக்கிங்க. நீங்கள் பாஸ்வேர்டு கூட நீங்கள் வந்து வேணும்னா சேஞ்ச் பண்ணிக்கிங்க. கொடுத்ததுக்கு அப்புறமாக இந்த பேஜுக்கு டைரெக்டாக பார்த்தீங்கன்னா போய்டும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், கரண்ட் ரெனியூல் டேட், கேண்டிடேட் நேம், ஸ்டேட்டஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் நீங்கள் வந்து கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேட் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அதுவே அப்டேட் ஆகிக்கும்னு நினைக்கிறேன். இங்கே டேரெக்டாக ரெனியூ பட்டன் மட்டும் கொடுத்துருப்பாங்க. அதை டேரெக்டாக கிளிக் பண்ணிங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ரெனியூவல் ஆனது ஆகிடும். ஸோ எனக்கு இங்கே வந்து பாருங்கள், எனக்கு ஜூன் 2021 தான் எனக்கு ரெனியூவல் டேட். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ ரெனியூல் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு பிரிண்ட் வரும் இல்லையா, இங்கே பிரிண்ட் ஐடி கார்டு அப்படி இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண வேண்டிய மாதிரி பிரிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வரும். ஸோ மேலே பிரிண்ட்டுக்கான ஒரு சிம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதை டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறமாக இந்த பேஜ் போய்டும். ஸோ உங்களோட பிரிண்டர் இருந்துச்சுன்னா டேரெக்டாக பிரிண்ட் எடுத்துங்க. இல்லை சேவ் அஸ் PDF அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காப்பியை உங்கள் மெயில் ஐடியிலையோ இல்லை உங்களுடைய சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்து வச்சுங்க. நான் என்னுடைய சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னா என்னுடைய ஒரு காப்பியை பார்த்து நான் வந்து எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ கொடுத்துருக்கீங்கன்னா சேவ் பட்டன் கிளிக் பண்ணி ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் காப்பியாக உங்களுடைய சிஸ்டத்தில் வச்சுக்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிளான ஆப்ஷன் தாங்க. 2 நிமிடத்துக்குள்ளே நீங்கள் ஈஸியாக ரெனியூல் பார்த்தீங்கன்னா பண்ணிடலாம். வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்ச லைக், ஷேர், அப்புறம் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. ரெனியூல் பண்ணாதவங்க மறக்காமல் ரெனியூல் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோக்கள் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.